ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஐ எப்படி கட்டுறது, கொக்கி எப்படி கட்டுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு ஐ கட்டுறதுக்கு கொக்கி கட்டுறது கரெக்டான இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணல அப்படின்னா ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே கேப் வந்துட்டு தெரியும். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பட்டியோட லென்த் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்துட்டு வேர் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இடையில வந்துட்டு கேப்ஸ் வரும். அதாவது இந்த லென்த்தில் உங்களுக்கு கேப் வந்துட்டு வரும். அந்த கேப் வந்துட்டு எப்படி வராமல் இப்போ கொக்கி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் கொக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பொதுவாக மேலே ஒன்று கீழே ஒன்று, தென் பட்டி ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல வந்து கொக்கி வைப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த கேப் இல்லாமல் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இதில் சென்டர் வந்துட்டு எடுத்துக்கணும். சென்டரில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங், அப்புறம் கீழே இருக்கிறதையும் நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இதோட சென்டரில் ஒரு மார்க்கிங், தென் மேலே அதே மாதிரி நம்ம நடுவால் சென்டர் கொடுத்துருந்தோமா, அந்த சென்டருக்கும் மேலே இருந்து ஒரு மடித்து எந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஸோ நமக்கு இப்போ 3 வந்து மார்க் பண்ணியாச்சு. தென் மேலே 1, அப்புறமா பட்டியலில் கீழே 1. இப்போ நமக்கு 5 ஹூக் வைக்கிற ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதோட லென்த் எல்லாமே ஈவனாக இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக் மாட்டும்போது எந்த விதமான லூஸுமே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதை 4ஆக வந்துட்டு போட்டிருக்கேன். அதாவது த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு 4ஆக இருக்கும். ஸோ கீழே சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம ஐ வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே வந்து பிடிச்சிக்கோங்க ஐ ஊக்க. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்டிச்சஸில் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி இருந்து நீடில் வெளியில் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் குத்தும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அதனால். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு கீழே இருந்து அந்த ஒரு வளையத்தில் கீழே இருந்து மேல் வாக்கில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அப்படி பண்ணி ஒரு டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இருந்து வெளியில் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வளையத்துலேருந்து இன்னொரு வளையத்துக்கு அந்த அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டைமுமே சேவ் ஆகும். தென் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இந்த ஹை ஹூக்குமே நேரான பொசிஷனில் இருக்கும். அதாவது வளையாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு வளையத்துலேருந்து எடுத்து பக்கத்தில் இன்னொரு வளையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளையத்துக்குள்ளே இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வேகமாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்டில் ஸ்டிச் பண்ணணும். இல்லை அப்படின்னா வளையம் வந்துட்டு வெளியில் தூக்கிட்டு இருக்கும் கிளாத்தை விட்டு. ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு 3லேருந்து 4 ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. ஸோ வளையம் நம்ம இந்த வளையத்துலேருந்து அந்த வளையத்தில் ஸ்டிச் பண்ணும்போதுமே 3லேருந்து 5 ஸ்டிச் வரைக்கும் கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டிச் போதுமானது. இல்லை விருப்பம் இருக்கிறவங்க 5 ஸ்டிச் கூட கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஐ வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஐயோட இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த வளையத்தோட சைட்லேருந்து எடுத்து இந்த வளையத்தை சேர்த்து நீங்கள் ஒரு 3லேருந்து 5 ஸ்டிச் வரைக்கும் போடலாம். ஸோ நான் பிகினர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். புரியலை அப்படின்னா நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி சில பேர் ஐ வைக்கிறதுக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மட்டுமே ஸ்டிச் பண்ணி கூட நிறைய ஏர்னிங்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று ஊசியே சுற்றுனீங்க அப்படின்னா லாக் வந்துட்டு விழுந்துடும். இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகிரும்.
அவ்வளோதான். நமக்கு இப்போ ஐ வந்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா நீட்டாக குட்டியாகவே கட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த ஐயை கண்டினியூவாக எல்லா ஐயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐ வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்துட்டு கிழியாமல் இருக்கும். கிளாத் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் கிடையாது. கீழே விழுந்துட்டாலும் நம்ம இதே ஹேண்ட் ஸ்டிச் மூலம் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஐ வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஹூக் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். ஏன் இதிலே சொல்லலை அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்துட்டு அதிகமாகிறதுனால ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே கொடுத்துருவேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ